வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம iOS 18 என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, iOS 18 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கே தெரியும், ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் ஒரு தடவையும் ஃபோன் மாற்றாமல் ஒரு புது ஐஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது iOS அப்டேட் வரும்போது தான் அப்படின்ட்டு. இந்த iOS 18 என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். iOS 18 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மொபைலில் வந்து உங்களுக்கு பேட்டரி நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பாசிபிளான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து டேட்டா யூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போது சில அப்ளிகேஷன்ஸ் வந்து iOS 18க்கு கம்பேட்டபிளாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சார்ஜ் நிறையா இழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து iOS 18 அப்டேட் பண்ண அடுத்த நிமிஷமே என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்த்து இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து iOS 18க்கு ஏற்ற மாதிரி கம்பேட்டபிலிட்டியாக இருக்கக்கூடிய வெர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து பேட்டரி ட்ரெயினை ஓரளவுக்கு கம்மி பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 18 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஐஃபோன் ஸ்லோவாக இருக்குது, இல்லைன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து சேம் ரீசன் தான். பேக்ரவுண்டில் ஆப்ரேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும், அப்ளிகேஷன் அப்டேட்டாக இருக்காது, அதனால ஸ்லோவாக இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் ஃபோனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி க்ரீன் கலரில் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த iOS 18 பேட்ச் அப்போ தான் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வர பிரச்சனை வந்து நிறையா பேர் ரிப்போர்ட் பண்ணல. ரொம்ப வெகு சில மக்கள் தான் வந்து எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வருது, அது எப்போ தான் வருது, திடீர்னு வந்து க்ரீன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. இதுவும் வந்து ஆப்டிமைசேஷன் பிரச்சனை தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை. அடுத்த அப்டேட் வரும்போது தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வைஃபை கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே ஒரு ஃபோன் வந்து iOS அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைஃபை வந்து திரும்ப நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீங்கள் வந்து ஃபர்கின் நெட்வொர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீபேர் பண்ணணும். இது வந்து செக்யூரிட்டினால தான். இப்போ ஆண்ட்ராய்டெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாட்ஸ்பாட்டே வந்து ஒரு தடவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பேஜில் அலோவ் டு கனெக்ட்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஹாட்ஸ்பாட்டே கனெக்ட் பண்ண முடியும். அதே லாஜிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வைஃபை ஒரு தடவை ஃபர்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீபேர் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் வைஃபை கனெக்டிவிட்டி ஸ்பீடாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் கூட யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ், உங்களுடைய ஏர்பாடாக இருக்கட்டும், இல்லைனா ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், இதுலேயும் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளூடூத்னால தான். ப்ளூடூத்லேயும் நீங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரீகனெக்ட் கொடுக்கலாம். இது இல்லாமல் இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது பேட்டரி ட்ரெயின் ஆகிறது. பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் அதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸை ரீஇன்ஸ்டால் பண்ணணும், இல்லைனா அப்டேட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஆப் ரிஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கணும். பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதனால் பேக்ரவுண்டில் இருந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியும். அண்ட் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோ பவர் மோடை வந்து அலோவ் பண்ணலாம். லோ பவர் மோட் அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது ஐஃபோனில். அது வந்து யூஸ்வலாக 20% ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லோ பவர் மோட் ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்லை 30% ஆகும்போது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லோ பவர் மோட் எப்போல்லாம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து டிஸ்பிளேக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி போதோ அதை வந்து குறைஞ்சிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன்ஸும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இப்போது நார்மல் மோடில் உங்கள் ஃபோன் வந்து 1 மணி நேரத்துக்கு 10% காலி ஆகுது அப்படின்னா, லோ பவர் மோடில் உங்களுக்கு வந்து 10% பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 30 to 40% வந்து பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம்க்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன். பேட்டரி ட்ரெயின் மட்டும் இல்லை, ஐஃபோனில் உங்களுக்கு சப்போஸ் க்ரீன் ஸ்க்ரீன் வருது, இல்லைனா திடீர்னு ஏதோ அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேது, ஃபோன் ஸ்லோவாக இருக்குது, இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ஐஃபோன் ஃபேக்ட்ரி ரீசெட். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஐஃபோன் ஃபேக்ட்ரி ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். ஐஃபோன் அப்படியே புதுசாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பேட்டரிலையும் வரக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து கேமராலையும் வரக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த அளவுக்கு வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து வத்தான ஒரு டெக்னிக். ஆனால் நீங்கள் வந்து அதை அடிக்கடி பண்ண முடியாது. ஏன்னா ஐஃபோனில் நம்ம வந்து ஏகப்பட்ட செட்டிங்ஸ் வச்சுருப்போம். ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து
ஃபோன் ஃபேக்டரி டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு மாறிடும். இதனால உங்களுக்கு வந்து உள்ள ஏதாவது பக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். உள்ள ஏதாவது நீங்க கொடுத்த செட்டிங்ஸ்னால பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிரும். இதனால வந்து அப்ளிகேஷன்ஸும் வந்து டெலிட் பண்ணிட்டுமா பண்ண வேணாமா அப்படின்னு கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டெலிட் பண்ணி இரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். ஃபோனை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து இரேஸ் ஆல் டேட்டா கொடுத்தீங்கன்னா எப்படி ஃபோனில் இருக்கிற டேட்டா எல்லாமே போய் ஃபோன் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு டேட்டாவாக வேணும், செட்டிங்ஸ் மட்டும்தான் நான் ரீசெட் பண்ணணும்னா அதுவும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பிரிச்சே வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ iPhone 18 அப்டேட் பண்ணிட்டேன், பட் எனக்கு ஸ்லோனஸ்லாம் கிடையாது. பட் அப்பப்போ அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது, சரியாக வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. அப்போ என்ன பண்ணலாம், அப்போவும் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட்டை வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாங்க. அது வந்து கடைசி சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபோனை ரீசெட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளூடூத்தில் தான் பிரச்சனை அப்படின்னா ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கலாம். அதோடைய நெட்வொர்க்கை வந்து நீங்கள் ஃபர்கெட் பண்ணி திரும்ப கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வைஃபைக்கும் அதே தான். இது மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் கடைசியாக ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப iOS அப்டேட் வந்து பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு வந்து ஏதாவது சிஸ்டமில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் ஏதாவது எடுத்துகிட்டு போய் கேட்கறது வந்து அட்வைசபிள். என்ன பண்றேன்னு இல்லையா, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ என்ன பண்ண போற? 5 நிமிஷத்துல கழட்டி மாட்டிடுவானப்பா நானு. கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கலை. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.